கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் கலாத்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது. அதற்கு முன் நமக்கு கிடைக்கும் சமயத்தில் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்ற 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 15 படி நன்மையையே செய்வோம். அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர செய்கிற ஆண்டவர் நம்மிலே விரும்புவது நாமும் நன்மை செய்ய வேண்டும் என்பதே. எனவே தீமையை அல்ல, நன்மையே செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதான் அல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு கிடைக்கிற எல்லா சமயத்துக்கு தக்கதாக எல்லாருக்கும் விசேஷமாய் ஆண்டவரே விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்ய எங்களுக்கு கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் என்று சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் நன்மை செய்யும்போது ஆண்டவரே நன்மையும் கிருபையும் எங்களுக்கு ஆண்டவரே எங்களை தொடரும் என்பதை விசுவாசித்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படியான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். உண்மை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. உமக்காய் வாழ எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்குங்க ஆண்டவரே. சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி, வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென்.